ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருள்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை சொல்லுகிறார். நாம் சாப்பிடுகிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் நாம் அப்பம் அல்லாதவைகளுக்காக, நம்மை திருப்தி செய்யாதவைகளுக்காக நாம் பிரயாசப்பட்டு வீணாய் செலவழித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை புசித்து அவர் உன் ஆத்துமாவை கொடுமையாக்கும்படி நல்ல பதார்த்தங்களினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அப்ப ஆண்டவர் ரெண்டு விதமான காரியத்தில் நாம் பிரயாசப்படுகிறோம். ஒன்று அப்பம் அல்லாதவைகள், திருப்தி ஆக்காதவைகள். இந்த ரெண்டு காரியத்திலையும் நாம் ஓடி பல காரியங்களை செய்கிறோம், ஆனால் அது நம்மை திருப்திப்படுத்தவில்லை. It will not satisfy us, whether it may be food, or it may be your cloth, or it may be your vehicle or your house, or anything. எது வேண்டுமானாலும் இருக்கலாம். பிரயாசப்படுகிறோம், ஆனால் அது நம்மை திருப்திப்படுத்தவில்லை. நாம் பார்த்துதான் அதை வாங்குகிறோம், அதனால திருப்திப்படுத்தவில்லை. ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது, அது ஒரு போதகருடைய வீடு. அங்கே ஒரு ரெக்கார்டிங்காக நாங்கள் போக வேண்டிய ஒரு சூழல், ரெக்கார்டிங்காக நாங்கள் போயிருக்கோம். அந்த வீட்டுக்கு போய் ரெக்கார்டிங் முடித்து கீழே வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போதகருடைய பெண், அவர் ஒரு பீஸா ஒன்றை ஆர்டர் செய்திருக்கிறார். அந்த பீஸா வந்து அவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பீஸாவை திறந்து எடுத்து ஒரு வாய் கடித்த பொழுது அந்த பிள்ளை நினைச்ச டேஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. அப்படியே, அதாவது மற்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீட்டில், அடுத்த பிள்ளைங்க இருக்கு, அடுத்த ஆட்கள் இருக்காங்க, இந்த பிள்ளைக்கு வேண்டாம்னா அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். அப்படியே கொண்டு போய் குப்பத்தொட்டில அப்படி தூக்கி போட்டுச்சு. அப்ப நான் அதை பார்த்துட்டு எனக்கு ரெக்கார்டிங்கில் உதவி செய்த அந்த சகோதரர்கள், அவங்க அங்கே வேலை செய்கிறவங்க, அவங்ககிட்ட இது என்னப்பா இது? அப்போ சொன்னாங்க, இது ஒன்று தான் பாஸ்டர், நீங்கள் பார்க்குறீங்க, எப்போவுமே இது இப்படி தான் பண்ணும். ஆர்டர் பண்ணோம், காசெல்லாம் செலவு பண்ணோம், வந்து அப்படி எடுத்து வாயில் வைக்கும், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு கொடுக்காது, அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுரு, அடுத்தவங்களுக்கு கொடுக்காது. யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா வீட்டுக்காரன் என்ன நிலைமைக்கு ஆளாமன்னு. அது பின்னாடி நடந்துச்சு, இந்த பெரிய பெரிய கதையெல்லாம் நடந்து அது ஒண்ணுமில்லாம போச்சு. சொல்றேன், ஆண்டவர் நாம் பிரயாசப்படுகிறோம், அது ஆகாரத்துக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், அது நம்மை திருப்திப்படுத்தவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் வார்த்தையை கேட்டு நீங்கள் புசிப்பீர்களே ஆனால். அப்படின்னா என்ன?
நீங்க ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு, ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுவதற்கு முன்பு, ஒரு பொருளை செய்வதற்கு முன்பு, இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டு தலைவி, அங்க இருக்கக்கூடிய வேலைக்கு உதவியா இருக்கக்கூடிய வேலையாட்கள், அப்ப அந்த வீட்டு தலைவி சொல்லுவாங்க, இன்னைக்கு இதை சாப்பாடு செய்யணும். சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கடகடன்னு செய்வாங்க. அந்த வீட்டு தலைவருக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னே அவருக்கு தெரியாது. அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மத்தியானம் அவங்க வந்து இலைய போட்டு உட்கார வச்சு இந்த சாப்பாடை போடும்போது தான் தெரியும் அவங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது. ஆனால் நேர்த்தியா இருக்கும். அவங்க எல்லாம் விசாரிச்சு அதெல்லாம் நல்லா நல்லா யோசிச்சு இதை இப்படி செஞ்சாதான் இவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பிரயாசப்பட்டு கவனமா செய்வாங்க. அந்த வீட்டு எஜமானி சொல்லுவாங்க, அதை இந்த வேலைக்காரர்கள் செய்வார்கள். இப்படி நான் பார்த்திருக்கிறேன். சில பெரிய குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஜமாட்டி அவங்க வயசானவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த குழம்பு இந்த கூட்டெல்லாம் வைக்கணும், சரிம்மா அதற்கான காய்கறியெல்லாம் எடுத்து செய்யுங்க. அப்போ அதெல்லாம் எடுத்து கடகடன்னு வெட்டி எல்லாம் அந்த காய்கறி கூட்டு பொரியல் கறி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அவர்கள் பரிமாறுவார்கள். அந்த பரிமாறும் போது அந்த வீட்டு தலைவருடைய முகத்தை பார்ப்பாங்க. அவரு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு அந்த சாப்பாடு அமோகமா இருந்ததுன்னு அர்த்தம். அவரு சிரிக்காம முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டாருன்னா இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் அந்த நாட்கள்ல பழகினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு சில கிராமங்கள் பட்டணங்கள்ல. இப்ப அப்படி இல்லை. ஆர்டர் காலாட்டிட்டு ஆர்டர் போடுறது, ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் வந்தோடனே அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறது, நல்லா இல்லை, தூக்கி போடு. இந்த காசுடைய அருமை இப்ப யாருக்குமே தெரியல. அந்த காசுடைய அருமை ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற இந்த ஏழை கிட்ட கேளுங்க, சொல்லுவான். அந்த சாப்பாட்டுடைய அருமை அவனுக்கு தெரியும். பிரயாசப்படுறான் சாப்பாடு அல்லாதவைகளுக்காக, திருப்திப்படுத்தாதவைகளுக்காக. அதனாலதான் கத்த சொல்றாரு, நான் சொல்றதை கேளுப்பா, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேட்டா நீ திருப்தியாய் சாப்பிடுவ. வாத்துமா கொடுமையானதை சாப்பிட்டு நல்ல பதார்த்தங்களை உனக்கு தருவேன். அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? காலையில எழும்புறோம், ஜெபிக்கணும். அந்த நாள் துவங்குவதற்கு முன்பு ஜெபம் பண்ணிட்டு நீங்க துவங்கி பாருங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு துவங்கி பாருங்க. அன்னைக்கு நீங்க சமைக்கிற, அன்னைக்கு நீங்க செய்யற எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஜெபம் பண்ணாம போய் அடுப்பாங்கரையில் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல செய்ய வேண்டிய சமையல 2 மணி நேரம் ஆகி அதை அடிப்பிடிச்சு சிந்திச்சு வச்சு போயிடுச்சு. இதே பிரச்சனை தான் வரும். ஏன்னா ஜெபிக்கல. அப்ப நம்ம ஜெபம் பண்ணா பல நேரங்கள்ல நான் பார்த்துருக்கேன், அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாது. நமக்கு சமைக்கணும்னா எல்லாமே இருக்கணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்க எல்லாம் இருக்கணும். சில நேரத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏதாவது ஒரே ஒரு பொருள் இருக்கும். ஒன்று எலுமிச்சம்பழம் இருக்கும், இல்லைன்னா தயிர் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கன்னு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருப்போம் ராத்திரி. ஆனா பகல்ல எந்திச்சு ஜெபம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லுவாரு, இதை செஞ்சிருமா, அவ்வளவுதான். யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, நேராக போவாங்க, கடகன்னு எடுப்பாங்க, செய்வாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைங்க அதுவரையிலும் இல்லாத ஒரு சந்தோஷம் அன்னைக்கு மாலையில் நீங்க பார்க்க முடியும். இதான் கர்த்தர். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த டிசைன்,
இது நல்லா இருக்குமா, அந்த டிசைன் அது நல்லா இருக்குமா, இதுல இவ்வளோ விலையா இருக்க, விலை உயர்ந்ததை வாங்கி போட்டாதான் அது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய காரியங்களை கடையில் போய் அவ்வளோ காஸ்ட்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டா கை உள்ள போகாது, கால் உள்ள போகாது, வேஸ்ட். அதுக்கு எத்தனை ஆயிரம் செலவு பண்ணாலும் அது வேஸ்ட். அதை போய் கொடுத்து மாத்துறதுக்கு அவன் சொல்லியிருப்பான், ரிட்டர்ன் வாங்க முடியாது, வாங்குவது இல்லை. முடியுதா? இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஆன்லைன்ல எதையாவது ஒன்று பார்க்கறது, மொபைலில் பார்க்கறது, டிவியில் பார்க்கறது, பார்த்தோன்னே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டக்குன்னு அது அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவாது. அது ஜோம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இது எனக்கு பொருத்தமா இருக்குமா, இது வேணுமா, ஜோம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அது வேண்டும் என்றால் அதை வாய்க்க பண்ண அவரால் முடியும். பிரயாசப்படுறோம், ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு முடியல, வேஸ்ட் ஆயிடுது. நல்ல பொருட்களை வாங்க போறோம். நீங்க காய்கறி கடைக்கு போறீங்களா, நீங்க மளிகை கடைக்கு போறீங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்களா, புறப்பட்டு போறீங்களா, பர்ஸ் எடுத்தோமா, பணம் எடுத்தோமா, அதை எடுத்தோமா, இது எடுத்தோமான்னு இல்லாம முதல்ல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அந்த பணத்துக்கு தகுந்தபடி தான் வாங்க போறீங்க. முதல்ல அதை பிளான் பண்ணி அந்த பணத்தை வச்சு ஒரு ஜோமனு, ஆண்டவரே இந்த மாதிரி நான் போறேன், எனக்கு இந்த பணத்திற்குள்ள எனக்கு வாய்க்க பண்ண. நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க, மீதமான துணிக்கைகளோடு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். ஒரு சமயம் நாங்க இப்படிதான் குடும்பமா நல்லா ஜோம் பண்ணிட்டு ஒரு துணி கடைக்கு போயிருக்கோம். சர்ச்சில் அந்த ஏழை உள்ள மக்களுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு போயிருக்கோம். அப்போ நாங்கள் அந்த புடவையெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து என் கையில் ஒரு அமௌண்ட் இருக்கு. பில்லு பார்த்தாக்கா அந்த அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம என்னடா கையில் இவ்வளோதான் பணம் வச்சுருக்கோம், அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணுறதே தெரியாமல், சரி ஒரு கொஞ்சம் சாரீஸை ஒதுக்கிட்டு மீதம் உள்ளதை மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற பிளான் பண்ணும்போது சும்மா மேலே பாக்கெட்டில் கை வச்சு பார்த்தா வேறொரு தேவைக்காக வைத்திருந்த பணம், வீட்டில் இருக்க வேண்டிய பணம் என் பாக்கெட்டில் இருக்கும். அதை எப்போ எடுத்து வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இருக்கு. இன்னொரு காரியத்துக்காக வச்சிருந்தது. சரி முதல்ல இதை முடிப்போம், அப்புறம் அந்த காரியத்தை பார்த்துக்கோன்னு அந்த பணத்தை எடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு மீதமானதையும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். அதான் ஆச்சரியம். நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்வார். அது திருப்திப்படுத்துவார், அதை திருப்தியா செய்ய பண்ணுவார். ஒரு திருப்தியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கணும், அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். இதைத்தான் ஏசாயா 55:3 ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கப்பா, என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறதான் பிரச்சனையே. நாம நம்முடைய மாம்சத்துக்கு, நாம சொல்றவங்களுக்கு, அதுக்கு இதுக்கு நாம் ஆசைப்பட்டு மற்றவர்களுக்கு செவி கொடுக்கறதுனால தான் நாம் தோற்று போகிறோம், ஜெயிக்க முடியல. நாம் நன்மையானதை அனுபவிக்க முடியல. நல்ல பொருட்களை வாங்கி நம்ம போட முடியல. நல்ல பொருட்களை வாங்கி நாம் அதை அனுபவிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஜெபிக்காம செய்த காரியம், ஜெபம் பண்ணாம போய் நம்ம தலையை விட்ட காரியம். சில கார் எடுக்க போவாங்க. கார் எடுக்க போகும்போது நம்மகிட்ட ஒன்று சொல்லுவான். ஒரு தம்பி இருந்தான், அவன் ஒரு கார் எடுக்கிறான். நம்மகிட்ட ஒன்று சொன்னான், பாஸ்டர் நீங்க தான் என் காருக்கு ஜோம் பண்ணணும். நான் வேறொரு இடத்துல சண்டே கிளாஸ் ஊழியத்தில் இருக்கேன். எத்தனை மணி தம்பி நீ கார் எடுப்ப? நீங்க அவ்வளவு தூரம் அங்கெல்லாம் ஷோரூமுக்குலாம் வர வேண்டாம், நான் இங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன், நீங்க போற வழியில ஜோம் பண்ணுங்க. சரிப்பா
அப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிட்டோம். நான் ஜோம் பண்ண போகிறேன், இன்னொரு பாஸ்டர் அந்த காரில் உட்காந்துருக்காரு. சரி, எனக்கு ஒரே குழப்பம். இவன் நம்மளை மட்டும் கூப்பிட்டானா, ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுருக்கானான்னு தெரியலையே இந்த ஒரு காருக்கு அப்படின்ட்டு. யாரா ஜோமனி எடுத்தது? அந்த பிரதர் தான் வந்து எடுத்து கொடுத்தாரு. பொய்யா சொல்லிட்டான். அப்புறம் பார்த்தா நான் சரி இவன் கூப்பிட்டானே அப்படின்னு ஒரு ஜோ மட்டும் நான் வெளியில் வந்து என் வண்டி எடுத்துகிட்டு வரேன். இன்னும் ஒரு பாஸ்டர் வராங்க ஜோ பண்ணுறது. நான் நினச்சி இவன் கார் வாங்கினானா இல்லை விளம்பரம் நடத்துகிறானான்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். சரி, அவன் வாங்கியிருக்கிறத சந்தோஷமா எல்லாருக்கும் அறிவிக்கிறான் போல அப்படின்னு நினச்சி போயிட்டேன். கடைசியா பார்த்தாதான் அவ கார் எடுக்க போகும்போது ஜெபிக்கல, வேற யாரையோ வச்சு அவங்க பெரியவங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து வாங்கி, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க வாங்கி அந்த காரை அவங்கள ஏற்றிட்டு ஊரெல்லாம் சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். ஆனால் இங்கே வந்து பரிசுத்தமாக்கிக்கிறார். பாஸ்டர்ஸை கூப்பிட்டு சரி நடந்தெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த கார் இப்போ அவன் கையில் இருக்கா அப்படின்னா இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து காரியங்களை நடப்பிச்சா நமக்கு ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். இந்த மாதத்துல இனி வருகிற நாட்கள்ல அவரை கேட்டு செஞ்சு பாருங்க. இதுவரை நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனா இனி தோல்வி இல்லை. இதுவரை நீங்க அரிசி வாங்கின அரிசி கெட்டு போயிருக்கலாம், இனி கெட்டு போகாது. அதே அரிசி தான் இருக்கும், கெட்டு போகாது. ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜோம் பண்ணிட்டு போய் கடையில் வாங்குறதுல ஒன்றும் நம்ம கெட்டு போக போறதில்ல. ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜோம் பண்றதுல நம்ம ஒன்றும் கெட்டு போறதில்ல. ஒரு போதகர் சொல்வார், அவருடைய மனைவி சமைக்கும் போது ஜோம் பண்ணிட்டே தான் சமைப்பாங்களாம். நல்ல ஜோம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணி தான் சமைப்பாங்களாம். நல்ல ஜோம் பண்ணுவாங்க. சமைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற கேப்ல அவங்க ஜெபித்துட்டு தான் சமைப்பாங்க. சில நேரத்தில் நேரம் இல்லைன்னா சமைக்கும் போதே ஜோம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள சமையல் கட்டில் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, இவர் வெளில உட்காந்துருக்காரு. அப்போ ஆவியானவர் அவங்ககிட்ட சொல்ற, நீ போ உங்க வீட்டுக்காரனை எச்சரிச்சுட்டு வா. உடனே வர்றாங்க அவங்க வெளியில வந்து, என்னங்க இப்போ ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் வருவார், அந்த ஆள் வந்து உங்களை ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளுறதுக்கு உங்களை ஒரு இதுல சிக்க வைக்க அவர் வருவார். அழகா பேசி அவரை வெளில அனுப்பிடுங்க. அந்த ஆளுக்கு ஆமான்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, அனுப்பி விட்டுருங்க. நீங்க அதில் தலையிடவே கூடாது. கர்த்தர் இதை சொல்ல சொன்னார். சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க சமைக்கிறாங்க. அவங்க சொல்லி போய் 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு போதகர் உள்ள வர்றார். உள்ள வந்து உட்காந்துட்டு அவர்கிட்ட, பாஸ்டர் இப்படி பாஸ்டர், நம்ம இதை பண்ணணும் பாஸ்டர், நம்ம அதை பண்ணணும் பாஸ்டர், அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர்ன்னு எல்லாம் சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்க அந்த வாங்க நம்ம 2 பேர் போய் அந்த இதுல ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நலத்திட்டம் ஏதாவது பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி, அவன் வீட்டுக்கு லோன் வாங்குறதுக்கு அவன் ஏதோ ஒரு காரியத்துல அவன் மாட்டிட்டு இருக்கான். லோன் வாங்கி அடைக்கிறது இவரை கூட்டு போறான். ஊழியக்காரங்களுக்கு செய்வோம் பாஸ்டர், வாங்க பாஸ்டர், நம்ம சும்மா இருந்து என்ன பாஸ்டர் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன், நீங்க இப்ப போங்க, இன்னொரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அப்ப நம்ம லோன்லாம் எடுக்காமலே செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்ப எனக்கு வந்து இன்னொரு வேலை இருக்கு, நீங்க சொல்லாம வந்துட்டீங்க, இப்ப நான் அந்த வேலைக்கு போனோம், நான் தான் கிளம்பி உட்காந்துருக்கேன் பாருங்க, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்கும் போதே அழகாக பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு இவர் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துட்டார், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. மனைவி அதுதான் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம வேற ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வேற ஒன்றை பேசிடுவார். பேசினா நம் எச்சரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல செழுமையா கொடுமையான பதார்த்தங்களை
நான் உனக்கு கொடுப்பேன், நீ புசிப்பாய். அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா? கொழுமையான பதார்த்தங்கள். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெறுமையானது இல்லை, நல்ல கொழுமையான பதார்த்தங்கள். பெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, இது பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன். You are going to be a blessed person. யாரால? தேவனால. ஏன்னா நீங்க அவர் வார்த்தையை கேட்குறீங்கல்ல, அவர்கிட்ட எல்லாம் கேட்டு செய்கிறீங்கல்ல, அவரிடத்துல ஜெபிக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன தருவாரு? நசல் கொண்டதையும் வீணா போனதையும் தரமாட்டார். நேர்த்தியானதை. பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். இந்த நேர்த்தியானதெல்லாம் நம்ம காதுல கேட்டிருக்கோம், நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல பழத்தோட்டங்கள் இருக்கு. அங்க சொல்லுவாங்க, ஆனா இங்க வந்து நிற்கும், அங்க வந்து நிற்கும்வாங்க. அதனால அந்த பழத்தோட்டத்துக்குள்ள நாங்க சும்மா போய் பார்க்க போனப்ப சின்ன சின்ன மரங்கள் தான், ஒரு ஆள் ஒன்றரை ஆள் அடி அவ்வளவுதான் இருக்கு அந்த மரம். எல்லாம் சப்போட்டா மரம். ஒவ்வொரு சப்போட்டாவையும் பார்த்தீங்கன்னா கடைகள்ல நான் அந்த சப்போட்டாவை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய பெரிய சப்போட்டா, ஒரு தேங்காய் சைஸ்ல, சின்ன தேங்காய் சைஸ்ல இருக்கு ஒவ்வொன்றும். அவ்வளோ டேஸ்ட் வேற. அப்ப பாருங்க, தேவன் செழுமையானதை, கொடுமையான பதார்த்தங்களை நான் உன்னை திருப்தியாக்கி உன்னை சாப்பிட பண்ணுவார், உனக்கு நன்மையை தருவார். பெரிய ஆச்சரியம் அதெல்லாம். நீங்க பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்தும் போது அது பெரிய ஆச்சரியத்தை தரும், மேன்மையை தரும், கிருபையை தரும், ஆசீர்வாதம் நன்மையானது தரும். எங்களுக்கு எங்க சபையில ஒருத்தர், அவங்க வீட்டுல பலாமரம் இருக்கு. அதுல அந்த பலாப்பழத்துல நல்ல பழத்தை தரமாட்டாரு. ஒரு பக்கம் கொஞ்சம் சொத்தையா இருக்கும், அதை தான் கொண்டு வருவார். பிரயாசப்பட்டு கொண்டு வந்து, பாஸ்டர் இது உங்களுக்காக கொண்டு வந்தது. பார்த்தா அதுல ஒரு சொத்தா இருக்கும். நாம அந்த பழத்தினுடைய சொத்தையை பார்க்கல, நாங்க பார்த்ததுல அந்த மனிதனுடைய அன்பு. இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு நாங்க ஜோம் பண்ணிட்டு அதை வாங்கிடுவோம். ஒரு தடவை 2 தடவை அப்படி இல்லை, எல்லா முறையும் அதே வேலை தான் பார்ப்பாரு. அப்ப எனக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தப்ப அந்த மரத்தை போய் பார்த்தேன். எல்லாமே சொத்தையாதான் இருக்கு, நல்ல பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, சொத்தை 1-2 தான் இருக்கு. அப்ப நான் முடிவு பண்ணேன், இதுல நமக்கு ஒண்ணு கண்டிப்பா அவர் நியமிச்சு வச்சிருப்பார். நல்ல பழங்கள் எல்லாம் வித்துருவாரு, இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவாரு. இப்ப தேவனுக்கு கொடுக்கறது பாருங்க இப்படி. ஆனா நாங்க அதெல்லாம் கவலைப்படலை. கர்த்தர் அவருடைய இருதயத்துல பேசணும், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு வேற ஒரு காரியத்துக்கு போனோம், அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த மனிதர் 2-3 முறை எட்டு வந்திருக்கார். எங்களை பார்க்க முடியல. ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவார் அவரு. அந்த மாதிரி வந்திருக்காரு, எங்களை பார்க்க முடியல. ஒரு நாள் பார்த்து சொன்னார் வழியில, நான் எடுத்துட்டு வந்த பஸ், முதல்ல ஆராதனைக்கு வாங்க, அப்புறமா உங்க பலாப்பழத்தெல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல கர்த்தரை முதல்ல தேடுங்க. நீங்க அதெல்லாம் எனக்கு 2வது 3வது தரம் தான், நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். சொன்னேன், வந்த பாஸ்டர் இல்ல, நீங்க எப்போ வந்திருப்பீங்க? 8:30 மணிக்கு மேல வந்திருப்பீங்க. 8 மணிக்கு 7:30 மணிக்கு ஆராதனை முடியும், 8:30 மணி வரை நாங்க இருந்தோம். நாங்க போயிட்டு இருப்போம். போனதுக்கு அப்புறம் நீங்க வந்திருப்பீங்க பொறுமையா. அதுக்கப்புறம் கர்த்தர் அதை வாங்கவே விடலை. அவர் 2-3 முறை கொண்டு வந்து பார்த்துட்டு அவர் சோர்ந்து போய் அப்புறம் கொண்டு வர்றதை நிறுத்திக்கிட்டார். இது கர்த்தரே செய்தார். அப்ப நமக்கு நேர்த்தியான பங்கை தருவார், நேர்த்தியான பங்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தா இந்த காலவெளியில உங்களுக்கு, இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் தரப்போறாரு. இந்த மாதத்துல மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அவர் சத்தத்தை கேட்டு நீங்க நடப்பீங்கன்னா, சத்தத்தை கேட்டு நீங்க புசிப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கொடுமையும் அருமையான பதார்த்தங்களும் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணுமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை பிதாவே,
இந்த காலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்கு போக முடியாம வியாதிப்பட்டு பலவீனத்தினால நான் எங்கேயும் போக முடியல அப்படி என்று சொல்லி வீட்டில் முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்பார்களே ஆனால் அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசி அவர்களை குணமாக்கி செழுமையான பதார்த்தங்களை அவர்கள் சாப்பிடுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆவியானவருடைய வல்லமை மகிமையான பிரசன்னம் கொண்டு வழி நடத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் இருந்து ஆசீர்வதித்து இனி அவர்கள் குறைவை அல்ல நிறைவையே காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.